எதுவும் உங்களுடைய விதியை மாற்றாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ ஒரு நன்மையான செயலை நாம் செய்ய செய்ய ஒரு அடியான் ஒரு நன்மையான செயலை செய்கிறார். அவர் எவ்வளவு நன்மையான செயல்களை செய்கிறாரோ அவர் செய்ய செய்ய அல்லாஹ் அவருடைய ஆயுளுள்ள பறக்கச் செய்யறான். அவருடைய வயதுல எல்லாம் பறக்கச் செய்யறான். ஆயுளை அதிகரித்து கொடுப்பதுன்னா என்ன அர்த்தம்னா வயதுல அல்லாஹ் பறக்கச் செய்யறான். அப்ப என்ன அர்த்தம்? ஆரோக்கியமாக அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றுகிறான். அவருடைய வயதில் அல்லாஹ் பறக்கச் செய்யறான். அவருடைய காலங்கள் அவர் சந்திக்கக்கூடிய அந்த வயதான காலத்தில் இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பேரை பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு 30, 40, 45 ஒரு 50 வயதை நம்ம அடைஞ்சிட்டாலே இப்போ உள்ள சூழலுக்கு பல பிரச்சனைகள் உடலில் ஏற்படுது. ரொம்ப குறைவான வயதுகளில் மரணத்தை தழுவக்கூடிய சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப குறைவான வயதில் 30, 40, 45 என்கின்ற ஒரு குறைவான வயதுகளிலெல்லாம் மரணம் வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். உடம்பு சரியில்லை, அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, என்னென்னமோ சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்விடத்துல ஆயுளை அதிகரிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா நாம் செய்யக்கூடிய நன்மையான செயல்கள். எவ்வளவு நன்மையான காரியத்தை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லாஹ் வயதுல பறக்கச் செய்யறான், ஆயுள் அதிகரிக்கிறது. அதே போன்று பிரார்த்தனை தவிர வேறு எதுவும் விதியை மாற்றாது. என்னதான் நமக்கு சிரமங்கள் இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு இதுதான் நடக்கும் இது நடக்காது என்பதாக அல்லாஹ் விதியில எழுதி நம்மளை அனுப்பி வச்சுட்டாலும் அதை மாற்றக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா துவாவுக்கு இருக்கு. எப்பெல்லாம் நம்ம அல்லாட்ட கையேந்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறோமோ, எப்பெல்லாம் நம்ம அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ, கேட்க கேட்க அந்த பிரார்த்தனை அந்த துவா இருக்குது. அது எதை அல்லாஹ் நிர்ணயமாக விதியாக அல்லாஹ் எழுதி வச்சுன்னா அதையே அந்த துவா மாத்திடும். அல்லாஹ்வுக்கு ஒரு குணம் இருக்குது. அல்லாஹ் தன்னுடைய அடியான் தன்னிடத்துல கேட்கும் போதெல்லாம் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். ஒரு அடியான் அல்லாட்டை எப்பெல்லாம் கேட்கிறானோ அப்பெல்லாம் அல்லாஹ் சந்தோஷப்படுறான். கேட்கறது தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் விரும்புறான். எப்பெல்லாம் அல்லாட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், எனக்கு அதை கூடு இதை கூடு என்பதாக ஒரு அடியான் எப்போதெல்லாம் அல்லாஹ்விடத்துல கேட்கின்றானோ அப்போதெல்லாம் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். கேட்கிறத ஒரு அடியான் நிறுத்திட்டான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவனின் மீது கோபம் அடைகின்றான். இப்ப கேட்கிறத தான் அல்லாஹ் விரும்புறான், கேட்காம இருக்கிறத அல்லாஹ் விரும்புறான். இப்ப அல்லாஹ்விடத்துல எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளவு கேட்பது ஒரு நன்மையான காரியத்தை நமக்கு நம்மளுடைய அந்த விதியவே என்ன செஞ்சிடும், அது மாத்திருது. பாவத்தினால் அவனுடைய வாழ்வாதாரத்தினுடைய ரிஸ்க்குகள் தடுக்கப்படுது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாவம் செய்வதின் காரணத்தை